மிஸ்டர் ஜோக்கர்ல இருந்து உங்கள் பாலா பேசுறேன். ஷார்ட்டா சீக்கிரம் முடிச்சுட்டு போலாம். ஃபர்ஸ்ட் M6 பார்க்கலாம். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர் எந்த லெவல்னு பார்க்கலாம். கோல்டு 27ஆம் தேதி சொன்னேன் பிரேக் அவுட் ஆயிருச்சு. லாங்க்கு போறான்னு லாங்க்கு பயங்கரமா போயிட்டு இருக்கிறான். ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு 3 மாசம் to 6 மாசத்துல 22 கேரட் 1,50,000 வந்து டச் பண்ணும். சில்வர் அது மாதிரி டபுள் மடங்கு. கோல்டு 10% ஏறிச்சுன்னா இவன் 20% ஏறுவான். பயங்கரமான அப்சைடு போவான் சில்வர். நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் இன்னும் அப்சைடு போக வேண்டியது இருக்குது. எந்த லெவல்னா 445 லெவல் வரையும் டச் பண்ணுவோம். அந்த லெவல் டச் பண்ணிட்டா நீங்கள் புட் எடுக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சரை ஷார்ட் அடிச்சுட்டு வரலாம். இந்த லெவல் நேச்சுரல்ஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 2 நாள் டவுனில் இருப்பான். புதனுக்கு மேலே அப்சைடில் போவான். ஸ்லோவாக அப்பில் போயிட்டே இருப்பான். அது க்ரூட் ஆயிலோட லெவலு. காப்பர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டிமாண்ட் இருக்குது, அல்டிமேட் பிரேக் அவுட் இருக்குது, பயங்கரமான அப் இருக்கும். சில்வரும் காப்பரும் பயங்கர அப்சைடு போகிறான். இதுதான் M6ஓட லெவலு. எல்லாமே அப்சைடு தான் போவான். 2 நாளைக்கு அப்புறம் நேச்சுரல்ஸ் மட்டும் டவுனில் வருவான். இதை லெவல் பண்ணிக்கோங்க. M6ஓட லெவல் அவ்வளோதான். இதே நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் அப்சைடில் போகும், 2 நாள் டவுன் சைடு போகும். 2 நாள் எப்படின்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்சைடில் போகும், 3 நாள் டவுனில் போகும். திங்கள் செவ்வாய் அப் சைடு, புதன் வியாழன் டவுன் சைடு. எந்த லெவலில் வச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னா நிஃப்டி 26,150 ஸ்டாப்லஸாக வச்சு நீங்கள் லாங் போகலாம். அந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கிடைக்கும். ஸ்டாப்லஸில் இருந்து எந்த லெவல் போகும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்பயே 150 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கிறான். அப்போ ஓப்பனிங் 150 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தாலுமே ட்ராவல் ஆகிறது ஒரு 150 பாயிண்ட் ட்ராவல் ஆகும். அதனால தைரியமாக நீங்கள் போகலாம். ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னா 26,150 வச்சு போங்க. 26,450 வரையும் லெவல் வருவான். இதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 59,600 ஸ்டாப்லஸை வச்சு, நான் சொல்றது அத்தனையும் இண்டெக்ஸ் வேல்யூ, 59,600 ஸ்டாப்லஸை வச்சு போங்க. 60,600 வரையும் ஒரு 1000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி கிடைப்பான். சென்செக்ஸ் ஒரு 1,500 பாயிண்ட் கிடைப்பான். 85,300 ஸ்டாப்லஸை வச்சு போங்க. கிட்டத்தட்ட 87 பிரேக் பண்ணுவோம். அதுதான் இந்த வாரத்துக்கு உண்டானது. 2 நாள் அப்ல இருப்பான், 2 நாள் டவுன் இருப்பான். இந்த 2 நாளே இந்த இது ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு டவுனுக்கு நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி கண்டினியூ டவுனுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் புதன் வியாழன் பக்கா டவுனு. அதை லெவல் இடையில ஏதாவது ஒன்று மாறிச்சுன்னா டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பக்கா ப்ராஃபிட் பண்ணலாம். மறந்துடாதீங்க. 2 நாள் நேச்சுரல்ஸில் அப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கா டவுன் வரும். சில்வர், காப்பர் பக்கா அப்பில் போகும். பக்கா ப்ராஃபிட் பண்ணிங்க. ஆப்ஷனில் வாங்கினாலும் சரி, ஃபியூச்சரில் வாங்கினாலும் சரி, பக்கா ப்ராஃபிட் பண்ணீங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் 400 பிரேக் பண்ணிட்டு 430க்கு மேலே வரையும் வருவான். நேச்சுரல் சொன்னேன், கோல்டு சொன்னேன், எல்லாமே பண்ணிட்டீங்க. இந்த வாரமும் அதே ப்ராஃபிட்டபுளாக பண்ணிக்கிங்க. ஹேவ் நைஸ் டே.